வணக்கம். இந்த சைட்டில் காலம் ஸ்டார்டர் காங்கிரீட்டுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கோட டயகனல் செக் பண்ணணும். இந்த டயகனல் செக் பண்ணுறதுக்கு பில்டிங் அவுட்டரோட எக்ஸ் டைரக்ஷனும் ஒய் டைரக்ஷனும் எடுத்துக்கணும், அதாவது எல் ஷேப். இங்கே பில்டிங்கோட பேக் சைடும் லெஃப்ட் சைடும் எடுத்திருக்கோம். நம்ம இந்த பேஸ்மெண்ட் மட்டத்தில் ஒரு செங்கல் வச்சு கீழே பிளிந்து பீமுக்கு மேலே வரக்கூடிய முதல் செங்கல் வரியை தூக்கு கொண்டு விட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா பிளிந்து பீம் மேலே வர முதல் செங்கல் வரியை மூல மட்டத்துக்காக தான் ஓட்டியிருப்பாங்க. இங்கே நம்ம பேஸ்மெண்ட் ஸ்டேஜிலேருந்து டேக் ஓவர் பண்ணதால் செக் பண்ணிக்கிறோம். இது அவசியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் ரூம்ஸ் பிரிப்போம். ஸோ கோர்ஸ் இருந்துச்சுன்னா இங்கேயே சரி பண்ணிக்க முடியும். இல்லைனா டைல்ஸ் லே பண்ணும்போது பிரச்சனை வரும். இந்த டயகனல் செக் பண்ணுறதுக்கு பித்தாகரஸ் தேரம் 3-4-5 ரூலை எடுத்துக்க போகிறோம். இதோட 9 மடங்கு பார்த்தீங்கன்னா 27, 36, 45 வரும். ஸோ அதை எடுத்துக்கிறோம். மெஷர்மெண்ட் டேப் பிடிக்கும்போது எக்ஸாக்டாக ஜீரோவில் பிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு அடியில் பிடிச்சிக்கிறோம். அப்போ நமக்கு 28, 37, 46 வரும். இங்கே எக்ஸ் டைரக்ஷனில் 28 அடி வச்சு ஒரு பின் குத்திக்கிறோம். சேம் ஒய் டைரக்ஷனில் 37 அடி வச்சு ஒரு பின் குத்திக்கிறோம். இப்போ கிராஸ் பார்த்தீங்கன்னா 46 அடி வரணும். இங்கே நமக்கு 46 அடி கிடச்சிருச்சு. இந்த பில்டிங்கில் அரை அங்குலம் போல் மூலமட்டம் விலகி இருந்துச்சு. ஸோ அதை சரி பண்ணி எடுத்து வந்திருக்கோம். இந்த மூலமட்டம் பெரிய முக்கோணமாக செட் பண்ணும்போது அக்யூரேசி நல்லாவே இருக்கும். இங்கே நாங்கள் தஞ்சாவூர் இபி காலனி கன்சல்டிங் சைட்டில் ஒர்க்கை எஃபெக்டிவாக எடுத்து போயிட்டு இருக்கோம். கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ்க்கு டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.